அடுத்த 48 மணி நேரத்தில் ஈரான் மீது அணுகுண்டு போடப்போகும் அமெரிக்கா. உலகமே உறைந்து நிற்கிறது. யுத்தம் தர்மத்தின் அடிப்படையில் நடப்பதில்லை, அது அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டுமே நடக்கிறது. போர் பற்றிய இந்த ஆங்கில பொன்மொழி தற்போது உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இன்று மார்ச் 9ஆம் தேதி முதல் எட்ட முடியாத ஒரு விபரீத கட்டத்தை எட்டியிருக்கிறது. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தால் 20% தன் வசம் வைத்திருக்கும் ஹர்மோஸ் ஜலசந்தி தற்போது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படை IRGC அறிவித்த இந்த தடையால் நடுக்கடலில் கப்பல்கள் நங்கூரமிட்டு நிற்கின்றன. இதன் விளைவு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $100 தாண்டி ராக்கெட் வேகத்தில் எகிரிக்கொண்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு பலமாக தெரிந்தாலும் கள நிலவரம் வேறு வகையாக இருக்கிறது. ஈரானின் புதிய உச்சத் தலைவர் முஜ்தபா கமேனி பதவியேற்ற சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் மீது ஆபரேஷன் ஹானஸ் பிராமிஸ் 4 திட்டத்தின் கீழ் 29வது கட்ட ஏவுகணை தாக்குதல் ஈரான் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் 7 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக வரும் செய்திகள் வெள்ளை மாளிகையை நிலைகுலைய செய்துள்ளது. அமெரிக்காவின் ட்ரோன் தொழில்நுட்பங்களை விடவும் ஈரானின் தற்கொலைப்படை ட்ரோன்கள் வளைகுடா நாடுகளில் அதிக சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக இராணுவ நிபுணர்கள் கணிப்பது அமெரிக்காவிற்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. வாஷிங்டன் வட்டாரங்களில் கசியும் ஒரு செய்தி உலகையே அதிரவிக்கிறது. ஈரானின் அணுசக்தி மையங்களை அழிக்கவும் அந்த நாட்டை பணிய வைக்கவும் அமெரிக்கா டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக மார்ச் 10 அல்லது 11ஆம் தேதிகளில் ஈரான் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்படலாம் என உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டுவர நாம் செலுத்தும் விலை மிக குறைவானதுதான் என அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறிவிட்டிருப்பது இந்த அணுகுண்டு அச்சத்தை ஊர்ஜிதப்படுத்துவது போல் உள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகள் வான்வெளி தாக்குதலில் முன்னிலை வகித்தாலும் ஈரானின் இடைவிடாத ஏவுகணை தாக்குதல் போர் ஒரு முடிவில்லாத இழுபறியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹர்மோஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்பட்டுள்ளதால் உலக பொருளாதாரம் நிலைகுலைந்து கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $110 தாண்டியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் ஒரு நீண்ட கால தரைப்போர் அல்லது தோல்வியை தவிர்க்க ஈரான் மீதான அணு ஆயுத பயன்பாட்டை அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் பூமிக்கடியில் உள்ள அணுசக்தி மையங்களை ஒரே அடியில் நிர்மூலமாக்க வரும் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதிகளில் மிகப்பெரிய அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படலாம் என அச்சம் உலக நாடுகளை உறைய வைத்துள்ளது. 1945க்கு பிறகு முதல் முறையாக ஒரு நாடு அணுகுண்டை பயன்படுத்தும் விளிம்பிற்கு வந்துள்ள இந்த 48 மணி நேரக்கெடு ஒட்டுமொத்த சர்வதேச சந்தையும் அதல பாதாளத்திற்கு தள்ளியுள்ளது.